வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 2C உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காயை வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சுரக்காய் எடுத்துக்கலாம். நான் இதுல பாதி சைஸ் தான் எடுத்துக்க போறேன். கிட்டத்தட்ட 200 கிராமுக்கு இருக்கும். இதை தோல் செய்வின்றலாம். உள்ள இருக்கிற விதை பகுதியை நீக்கிடுவோம். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடுவோம். இப்போ இது ரெடியா இருக்கு. கிட்டத்தட்ட 2 கை அளவுக்கு வந்திருக்கு. இப்ப அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கிரஷ் பண்ண பூண்டை சேர்த்துப்போம். 1 வெங்காயம் பொருசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். தக்காளி 1 அதையும் சேர்த்துருவோம். கலந்து விட்டுன்றலாம். இப்போ இந்த சப்ஜிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துப்போம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்ப மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். 3/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துப்போம். 3/4 ஸ்பூன் தனியா பொடியை சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இப்ப வெட்டி வச்ச சுரக்காய சேர்த்துருவோம். அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். 200 ml தண்ணி விட்டு கலந்துடலாம். இதை மூடி 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வேக வச்சுப்போம். 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்லா வெந்துட்டு இருக்கு. இது போதுமானது. இப்போ கிச்சன் கிங் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுருவோம். இந்த சப்ஜிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை இது மாதிரி கடைஞ்சிட்டு சேர்த்துருவோம். அதையும் கலந்து விட்டுண்டு 1 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்ல வாசனை வருது. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் 2C உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.